இரக்கத்தில் ஐஸ்வர்யவானாயிருக்கிற எங்கள் வல்லமையுள்ள பிதாவே, அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை என்று 1 சாமுவேல் 2:9 நாங்கள் வாசிக்கிறோம். இந்த வசனத்திற்காக இந்த நாளில் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தம்முடைய ஆடுகளான விசுவாசிகள் விசுவாசத்தில் தளர்ந்து போகாதபடி தன்னுடைய ஜீவனையும் தன்னுடைய குடும்பத்தையும் உம்முடைய நாமத்து நிமித்தம் இரத்த பலியாய் கொடுக்கும் உம்முடைய ஆடுகளாகிய ஊழியக்காரர்களுக்காக உம்முடைய பாதப்படியில் நாங்கள் உமது இரக்கத்திற்காக வந்து ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கு ஊழியம் செய்ய நாங்கள் எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம். அது சுகமான ஊழியமாக இருக்கவே நாங்கள் விரும்புகிறோம். சில வேளைகளில் நாங்கள் உமது ஊழியத்தை எங்கள் கௌரவம் என்றும் அதனால் எங்கள் பெயருக்கு பெருமை என்றும் எண்ணுகிறோம். வழிகளையும் கொடுமைகளையும் தாங்கி அவமானப்படுத்தப்பட்டு துரத்தப்பட்டு ஊழியம் செய்வதை நாங்கள் நினைத்து பார்க்க கூட விரும்புவதில்லை. அப்பா, உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய ஆடுகளோடு மேய்ப்பர்கள் வெட்டப்படும் போது மந்தைகள் சிதறடிக்கப்படுகிறது. அப்பா, எங்கள் சகோதரர்களாகிய அவர்களுக்காக அவர்களின் சகோதரர்களும் உமது பிள்ளைகளுமாகிய நாங்கள் பாரத்தோடு உம்மிடம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உமது பரிசுத்தவான்களின் பாதங்களில் நீர் காப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனாலும் இரத்த சாட்சிகள் இப்பொழுதும் நடைபெற்று கொண்டிருப்பதையும் உமது ஆலயங்கள் தீயிடப்பட்டும் இடிக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் வருவதை காணும்போது எங்கள் ஆத்மா தொய்ந்து போகிறது. துன்மார்க்கர் இருளிலே மௌனமாகும்படி உமது மகா கிரியைகளில் நீர் தொடங்கும். அப்பா, பலத்தினால் உமது பிள்ளைகளை மேற்கொண்டு விடலாம் என்று சாத்தானின் பிள்ளைகள் கொடுமையான செயல்களை செய்யும் போது யுத்தத்தில் நீர் வல்லவர், நீர் பராக்கிரமம் உள்ளவர், வல்லமையான தேவன் என்பதை எங்கள் தேசம் உணரும்படியாய் ஒரு அற்புதத்தை செய்து அவர்களின் மனங்களை மாற்றி அவர்களும் ரட்சிக்கப்பட்டு சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைக்கும்படி செய்யும். உமக்கு விரோதமாய் உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர் புறஜாதியாரிடத்தில் நீர் ஒப்பு கொடுத்தீரே, அந்த உண்மைத்தன்மையை நாங்கள் அனுபவிக்கிறோம். உமது வல்லமையான கரத்தினால் எங்களை மீட்டுக்கொள்ளும். இந்த நாள் மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. அப்பா, எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீர் ஜெபத்தை கேட்டு பதில் அளிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, ஆமென், ஆமென்.